தமிழ் நியூஸ் நேரல் கண்முடக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் தோழர். சார், இப்போ அஃபிஷியலாகவே வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்த உங்கள் கூட்டணி கட்சியினர் இப்போ அமைச்சரவையில் பங்கு பெற்றாங்க. விசிகா, யூஎம்எல். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு, இனிமே அவ்வளோதான் திமுக அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் வந்து பொதுவெளியில் முன்வைக்கப்படுது. உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆராசா அவர்களுடைய அந்த ஒரு ட்வீட்டும் சமூக வலைதளங்கள்லையும் பொதுவெளியிலும் ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாகவும் ஆயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கா? திமுக இனிதான் வளர்ச்சி பெறும்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, விசிகா இருந்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் திராவிட முன்னேற்ற கழகம் வளருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அந்த சமூகத்தினிடையே நம்ம கட்சியை வளர்ப்பதற்கான முயற்சிகள் எடுத்தோம்னா கூட்டணி கட்சிகள் சங்கடப்படுவாங்கன்னு நினைச்சோம். ஏங்க நாங்கள் இருக்கோம் இந்த சூழ்நிலையில், நீங்கள் எப்படிங்க நீங்கள் நேராக போனீங்கன்னா அது நல்லா இருக்குமா அப்படிங்கும் பொழுது நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் அமைதி காக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த அவசியம் இல்லை, சுதந்திரமாக இருக்கும். நாங்கள் செஞ்சதை மக்கள்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக பெருமளவு எங்களோட வந்து நிற்பார்கள். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களே வலிமையாக வந்து நிற்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நான் திருமானனுக்கு ஒரு சில விஷயங்களை நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா இதுக்கு தான் நீங்கள் எம்எல்ஏ சீட்டு நிற்கிறோம்னு கேட்டீங்களானே? காட்டு மன்னார்குடியில் அவர் சொன்னீங்க, பேச்சு வந்துச்சு. ஆதவர்ஜுனாவோட நெடுங்கால தொடர்புல இருந்துகிட்டே இருந்திருக்கீங்களேண்ணே, இன்னைக்கு திரும்ப அந்த உறவை புதுப்பிக்கிறீங்களே. நீங்க உங்களுடைய கட்சியினரை மீறி, நீங்க ஒரு சில கருத்துக்களை மீறி நீங்க வந்து முடிவுகள் எடுக்கிறீங்க. லாட்ரி மூலமா எவ்வளவு பேருடைய வாழ்க்கைகளை சீரழிச்சவங்களை கொண்டு போய் நீங்க வந்து வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு நிலைக்கு போறீங்களே. மற்ற கட்சியினர் வேலை பார்க்கலன்னு சொல்லி தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை தேர்தல் அப்போ வச்சிங்களே. நீங்க ஏன் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல அந்த 15 நாட்கள் தீவிரமா ஏன் போய் பிரச்சாரம் பண்ணலன்னு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தேகமா மைண்டுக்குள்ள வருது. இப்பதான் அதெல்லாம் விளைவுகளை யோசிக்க தோணுது. இப்ப இந்த டபுள் மைண்டோட ஏன்னு போனீங்க? என்ன செய்யாம விட்டுட்டோம்? ஒரு கூட்டணிங்கிறது எதிர்த்து நீங்க வந்து தாவேகா அவ்வளவு கடுமையா வன்னியரசனை பேசியிருக்காங்க, உங்களுடைய கட்சியினர் எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு இன்னும் அறநிலையத்துறையெல்லாம் நீங்க வந்து ஒரு பிராமணர்கிட்ட கொடுக்குறாங்க, நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்க நிர்மல்குமார்கிட்ட முக்கிய பொறுப்புகளை கொடுக்குறாங்க. இதை பார்த்தாவது அது பாரதிய ஜனதாவினுடைய கலர் ஜெராக்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியலையானே? பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ்னா கூட கலர்ல தெரியல தம்பி எனக்கு சொல்லலாம். ஒரு கலர் அரசுக்கு ஒரு பிரீதிங் டைம் கொடுக்கலாம். இப்ப திமுக இதுவரை 59 ஆண்டுகள்ல வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒரு பரவலாக்கப்படாம அந்த கட்சியினர் ஒற்றை கட்சி ஆட்சிங்கிற ஒரு சிஸ்டமை வந்து முழுவதுமா வந்து முற்றிலுமாக மாற்றி அமைத்திருக்கிறது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதுக்கு ஒரு எதையும் மாற்றி அமைக்கவில்லை, ஏன் மாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கிறது அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்குள்ள நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் போக விரும்பல. என்ன ஏமாத்துறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் அண்ணன் ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன்னா கடந்த முறை ஆட்சியில இருந்தபோது என்னெல்லாம் வேணுமோ நாங்க செஞ்சு கொடுத்தோம். இப்ப ஐயோ சார், கொடி கட்ட முடியல, அதிகாரிகள் என்னென்னலாம் வந்து அந்த விசிகாவினருக்கும் அந்த சமூகத்தினருக்கும் என்னென்னலாம் வந்து செஞ்சதுன்னு சொல்லி அவர் சொல்லனா துயரங்களை வந்து அவர் அவ்வப்போது அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார்ல. அந்தந்த பிரச்சனையை நாங்க தீர்த்து வச்சிருக்கோமே. நீங்க முறை தவறுன விஷயத்த கேட்டீங்கன்னா நாங்க செஞ்சு தர முடியுமா என்ன? கூட்டணி கட்சியில் இருக்காங்கிறதுக்காக அப்படி ஏதோ எங்க கொடி வைக்கணுங்களா? உங்கள்ட்ட அணுகுனாங்க. நான் தான் சொல்றேன், முறை தவறுன விஷயங்களுக்கு திமுக காரனுக்கே எங்க தலைவர் அனுமதி கொடுக்கலையே. கொடி கம்பெனி நீங்க தனி இடத்துல வச்சிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லைண்ணே. பொது இடத்துல யாருமே வைக்க கூடாதுங்கும் போது நீங்க மட்டும் வைக்கிறோம்னு கேட்டீங்களே, அது நியாயமான? இப்ப கேட்போமே, என்ன தப்பு இருக்கு? வேணாங்க, அது சரியா இருக்காது, தவறான அவப்பெயர் ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லி கண்ணியமா உங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டதே. இல்லைன்னா நீங்க விட்டுருப்பீங்களா? அப்ப தவறா இருக்குன்னு காலம் இப்படியே போயிடாது. பதவி ஆசையும் பதவி வெறியும் ஆட்சியில இருக்கணுங்கிறதும் உங்க கட்சியை சிரமப்படுத்திடும்னு உங்க மேல இருக்க நம்பிக்கை குறையுது. இல்ல பப்ளிக்கு குறையுது சார். பதவி வெறி இப்படிப்பட்ட கடுமையான விமர்சனங்கள் உங்க கூட்டணி விட்டு போன ஆசை
இல்ல சார், இப்ப நீங்க திமுக அதிமுக கூட்டணி இபிஎஸ் அவர்களை வந்து சிஎம் ஆக்கணும்னு சொன்னது, இப்ப இதெல்லாம் வந்து பதவி மீது பற்று அப்படி நல்ல வார்த்தைகளா நம்ம வந்து வர்ணிக்கலாம். யாரு கட்டமைச்ச கதைகள் இதெல்லாம்? திருமாவளவன் அவர்களே ஒரு பேட்டியில கொடுத்திருக்காரு. ஏங்க அதெல்லாம் கிசு கிசுன்னு அடுத்த நாளே சொல்லலையா என்ன? அவருக்கு ஒரு காரணங்கள் தேவைப்பட்டிருக்கின்றன. ஒரு என்ன சொல்லிட்டு போறது? எல்லா விதத்திலையும் நல்லவனாவே இருக்கானே. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு மேல வச்சுட்டு தானே வெளியே போக முடியுங்கிறதுக்கான முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டீங்க, நடக்கல. ஆமா எனக்கு பதவி வேணும், இப்ப போயிருங்க, அவ்வளவு விட்டுருங்க, அதுக்கு மேல நம்ம பேச வேண்டாம், அது அவருடைய விருப்பம். தலைவர் ரொம்ப அழகா சொன்னாங்களே, யாரையும் நாம் கட்டாயப்படுத்த முடியாது, அவர்களுடைய விருப்பம், ஒரு தினம் போகட்டும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு எங்க தலைவர். ஆனா ஆராசா பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை என்பது ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு. அது தவறுன்னு அவரே டெலிட் பண்ணிட்டாரு. எப்படி சார் எஸ்வி சேகர் வந்து போட்டுட்டு டெலிட் பண்ணாரு? அந்த மாதிரி அட்லீஸ்ட் திருந்திட்டாங்கல்ல, மாத்திட்டாங்கல்ல. ஒரு கோவத்துல எதிர்கட்சியா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை போட்டு டெலிட் பண்ண உடனே கடுமையான எதிர்வினை ஆற்றுறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க முதலமைச்சரா இல்ல நீங்க அவருக்கு பால் பாக்கெட் டெலிவரிக்காரரான்னு நம்ம விமர்சனம் பண்றது. பிறகு நம்ம ஆளுங்கட்சியா வந்தோடனே எஸ்வி சேகர் ஆற தழுவி வந்து நம்ம இது பண்ணிக்கிறது என்ன நிலைப்பாடு? அது போன்ற ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு தவறுனா ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு, ஒரு கோபம் இருக்கு, செஞ்சுட்டாரு, டெலீட் பண்ணிட்டாரு, திருத்திக்கிட்டாருன்னு அர்த்தம். நீங்க ஒரு மனுஷன் திருந்தவே கூடாதா? தலைவர் அவர்கள் கூப்பிட்டு சொல்லாம கேட்கறது யோகியதே இல்ல ஆதவர்ஜுனாக்கு. அவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் புடிச்சு அப்பவே உள்ள வச்சிருந்தோம்னு நிலைமை ஆயிருக்காது. அது ஆதவர்ஜுனா கேட்கிறாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எந்த தகுதியுமே இல்லாத ஆளு, எந்த ரூபத்திலையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். அமைச்சர் அவர் இருந்துட்டு போறாருங்க, பொய்ய பித்தலாட்டமாவே பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அவர் கேட்கிறாருன்னு தயவு செஞ்சு கேட்க வேண்டாம், அது முறையில்லை. ஒரு விஷயத்தை பிடிக்காம தான் தலைவர் அவர்கள் கௌரவமான பேசுங்க, கண்ணியம் இல்லாம பேசாதீங்கன்னு தலைவர் உடனே ட்வீட் போட்டார்ல. ராஜானண்ட கூப்பிட்டு சொல்லி உடனே டெலிட் பண்ணாங்கல்ல. தலைவர் வெளியே வந்து என்ன சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் என்ன பொறுப்பேற்றுக்கோங்க. எங்களுக்கு தெரியுங்க கண்ணியம்னா என்னன்னு. இவங்க ஒன்றும் யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இவன் பேசுன மாதிரி என்ன தரம் தாழ்ந்து பேசணுமா? ஏன் உங்க திருச்செந்தூர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் என்ன பேசினாரு? அமைச்சரை பார்த்து என்ன பேசினாரு? முடிஞ்சா நீ வந்து ராஜினாமா பண்ணிட்டு வா, உன் சட்டையெல்லாம் கிளியும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினாரு சார். அவரு பேசுனதுக்கு ஏதோ கொஞ்சமா அவர் பேசியிருக்காரு. தலைவர் இவர் ஒரு முதலமைச்சரே நேரடியா பேசினாரு ஆதவர்ஜுனா, அதெல்லாம் தப்பா தெரியலையா? நீங்க அவர் வந்து நான் கேக்குறேன், அவரு உறுதிமொழியை எடுத்துட்டு இப்ப அமைச்சரா இருக்காரு. அமைச்சரானதுக்கு பிறகு ஏதாவது வன்முறை பேச்சோ அல்லது ஆபாச பேச்சு அந்த மாதிரி ஏதாவது வந்து வெளிப்படுத்தினாரா? நான் உங்க திமுக அமைச்சர்கள் அமைச்சராக சிட்டிங் அமைச்சராக இருந்த போதே அவர்கள் வெளிப்படுத்தின வார்த்தைகள் இந்த நாவால் நான் சொல்ல முடியாது. நான் வெளிப்படுத்த சொல்லட்டுமா? முதலமைச்சரே நேரம் நீங்க எத்தனை கேள்வி கேட்டீங்க, துணை முதலமைச்சரை நீங்க எத்தனை கேள்வி கேட்டீங்க, நீங்க எந்த பொறுப்புலையும் இல்லாமலே கேட்டீங்களே. அன்னைக்கு உங்க மேல எதிர்வினை ஆற்றுனாங்களா? நாங்க அப்போ நீங்க கடமையை செய்ய தவறி விட்டீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு சாமானிய பிரஜை உங்களை பார்த்து கேட்பான். அப்படிதான் தெரியுது. ஆமா, தவறிட்டோம்னுதான் இப்ப நினைக்க தோணுதுங்கிறனே. அதுக்கெல்லாம் இடம் கொடுத்தா நீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க. சார் இட் இஸ் ஆன் ரெக்கார்ட் சார். ஏன்னா இதுல நிரந்தரமான்னு கேட்கிறேன். இதுக்கு மேல அப்பனையெல்லாம் அந்த தமிழ்நாடு பார்த்துருக்கு சார். கடிகார முள்ளு மேல போச்சுன்னா கீழே இறங்கிதான் ஆகணும். இரவு வந்தா பகல் வந்துதான் ஆகணும். இன்னைக்கு இரவு இருக்கு, ஏத்துக்கிறேன். காலைல 6 மணி விடியும், சூரியன் உதிக்கும், அன்னைக்கு தெரியும். இது நாங்கள் ஒரு எங்க தரப்புல இருந்து எங்களுடைய செல்ஃப் அசஸ்மெண்ட் நாங்களும் பண்றோம். எங்கெல்லாம் நாங்க ஏமாந்தோம், எங்கெல்லாம் தவறு நடந்துச்சு. இட் இஸ் அ கூலிங் பீரியட். எங்களை சரி செய்வது சில இடங்களில் இருந்திருக்கு, அங்கொன்றுமாக ஏமாந்துட்டோம். அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு தான் டைம், அவ்வளவுதான். எங்க தலைவருக்கு ஒரு ரெஸ்ட் பீரியட் நாங்க எடுத்துட்டு போறோம். நாங்களே தான் ஆளணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கோங்கிற பெருமை இருக்கு. பார்க்கலாம், ஜிடிபி நீங்க மெயின்டைன் பண்றீங்களா, கல்வியில் என்ன தரம் மெயின்டைன் பண்றீங்க, நீங்க உலக தரத்துல தமிழ்நாடு எங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்க, நீங்க இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி எப்படி காப்பாற்ற போறீங்க, எல்லா விஷயமும் பார்க்க தானே போறோம். லெட் அஸ் கிவ் them some time. 6 மாசம் இப்போ சார் we are watching you. we will never give up. நாங்க சொல்லிட்டே தான் இருப்போம். தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ரொம்ப அழகா சொன்னாங்க, என்னை கட்டுமரமாக நீங்க கடல் தூக்கி போட்டாலும்
என்னை பிடித்து நீங்கள் மீண்டும் கரை சேரலாம். எங்க ஃபார்முலா இவ்வளவுதான். இல்ல அந்த கலைஞர் திமுக காலகட்டத்தில் கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு கண்ணியமான இடங்கள் வந்து வழங்கப்பட்டன, ஒரு கணிசமான இடங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு எப்படி எல்லாம் நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெப்ரசன்டேஷன் சீட்டு சேர்த்து தாங்க கொடுத்துருக்கோம். என்னங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல? 2001 எவ்வளவு வாங்கியிருக்காங்க, 2006 2011 எவ்வளவு வாங்கியிருக்காங்க. அடிஷனலா கூட்டணிகள் நம்ம சேர்த்தும் பொழுது வந்து குறைச்சிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இல்ல? திமுகவுக்கும் குறைச்சிக்கிட்டாங்கல்ல. அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போனோம்னா முற்றுப்புள்ளி இருக்காது. எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்து 2 சேர்த்து தானே சார் கொடுத்தாரு. அந்த கொடுத்த வழங்கப்பட்ட தொகுதிகள் கூட எல்லாமே கடினமான தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு சார் அப்படின்ற வாதமும் முன்வைக்கப்பட்டது. நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேலை பார்த்தோம். உங்களுடைய இளைஞரணி செயலாளர் இதை சொன்னாங்களே, நான் ஜெயிக்கிறது கூட எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு வன்னியரசன் ஜெயிக்கிறதா முக்கியம்னு சொல்லி வந்து பிரச்சாரம் பண்ணார பதிவுல இன்னைக்கு இருக்க திமுக கடுமையா உழைச்சிருக்காங்க. உங்க ஓட்டு மட்டும் இல்லைங்க, கடுமையான உழைப்பு இருக்குங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் மனதில் விட்டு நீங்காத காயமாக இருக்கிறது. மிகுந்த வலியோடு இருக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து பரவாயில்ல, இதெல்லாம் திமுக ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா எங்களுக்கு இப்ப சுதந்திரமா செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு. என்னதான் இருந்தாலும் எங்களுடைய நண்பர் ஒருத்தர் பதிவிடும் போது ஒன்று சொன்னார், சார் ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிறது 80 வருஷம் பிராமணர் கட்சி தான் சார், அவன் நமக்கு எதிராக தான் இருந்தான். ஆனால் அந்த காங்கிரஸ்லாம் 120 வருஷமாவே அப்படி தானே இருந்துருப்பானான் இருக்கா சார், பிராமின் தான் சார் ஆடி இருக்கா. இன்னைக்கு அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தானே சார் இவ்வளவு வேலையை குழப்பலாம். அப்ப இந்த பிராமின் மறுபடியும் அதில் தலையெடுக்கிற மாதிரிலாம் தெரியுது சார். இவனுங்கெல்லாம் சேர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸுக்கு நல்லது பண்ணானா இல்லையோ, இந்த பிஜேபி ஆட்சி இந்த பிஜேபியினுடைய மறைமுகமான ஆட்சியை கொண்டு வரத்துக்கு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ராகுல் காந்தி ஏன் ஏமாத்திருக்க கூடாது? இந்த கேள்விகள் எல்லாமே வருது இல்ல. திட்டமிட்ட சதி செயலை செஞ்சிருக்கலாம்ல. ராகுல் காந்தி எங்கேயாவது பவர் கொண்டு வரதுக்கு இவனுக்கு வேலை பார்த்திருக்கானுங்களா? அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பார்த்தா கேட்கிறேன், எங்கேயாவது கட்சியை வளர்த்திருக்கீங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களாம். அதாவது என்னன்னா, சார் பூரா யூத் சார் டிவிக்கல நம்ம உள்ள போய் கூட்டணி சேர்ந்துட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிச்சிரும் சார். ஏண்டா அப்பவும் உங்களுக்கு கட்சியை வளர்த்துற ஐடியா இல்லையாடா? அப்பவும் நீங்க உழைக்க மாட்டீங்களா? திமுக தான் குதிரை ஏறிக்கிட்டே இருக்கிறீங்க, அங்கேயும் யூத் இருக்கிற, அங்கேயும் போய் நீங்க மேல ஏறணும்னு தான் நினைக்கிறீங்களே ஒழிய, சார் நம்ம திமுக நம்ம வந்து காங்கிரஸை வளர்த்தலாம் சார், நம்ம தமிழ்நாடு முழுக்க விரிவடைவோம் சார்ன்னு சொல்லி ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது. குதிரை ஏறதுல இருக்கிறீங்க. ஆனா திமுக என்றைக்கு காங்கிரசினுடைய தயவு இல்லாமல் ஆட்சியை பிடித்திருக்கிறது அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. எப்பவுமே உங்களுக்கு திமுகவுக்கு வந்து காங்கிரஸோட தயவு இருந்திருக்கு. அப்படி காங்கிரஸோட தயவோட தான் நீங்க ஆட்சி பிடிச்சிருக்கீங்க. அப்ப நேச்சுரல் அலையன்ஸா நம்ம இருந்திருக்கோம் கடந்த காலத்துல அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. இன்னைக்கு தோல் உரிக்கப்பட்டிருக்கிறது. புது வரலாறு படைப்போம். அவசியம் கிடையாது. வட தமிழகத்துல இப்ப விசிகாவோட தயவு திமுகவுக்கு தேவைப்பட்டுச்சு கடந்த காலத்துல. அந்த வெற்றி சார் விசிகேங்கிறது சரி ரைட்டு. விசிகே இல்லைன்னா நான் எங்களுடைய கட்சியை அந்த செக்டர்ல வளர்த்துட்டு போறோங்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு விசிகே இருந்த வரைக்கும். அவங்ககிட்ட பேச போறோம், அவங்ககிட்ட பழக போறோம், அவங்ககிட்ட புரிய வைக்க போறோம், தெளிவா ஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறோம் சார். ஏன் எங்கிட்ட அதுக்கான தலைவர்கள் இல்லையா? ஏன் பரதாமண்ண மாதிரி ஆளுங்க இல்லையா? ஏன் அடக்கி வாசிக்க சொன்னோம்? ஏங்க விசிகா இருக்காங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லி சொன்னோம்ல. இனி அந்த கண்ட்ரோல் கிடையாதுல்ல எங்களுக்கு. வா களத்துல பாத்துக்கலாம். ஓகே, இவ்வளவு திட்டங்கள் செஞ்சு எங்க மேல நீங்க தேவையில்லாம குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, சொன்னா புரியாதான் இளைஞர்களுக்கு? அதே தாழ்த்தப்பட்ட இடத்துலயே எங்களுடைய கட்சியை வளர்த்துறதுக்கு இது அருமையான வாய்ப்பு. காங்கிரஸ் தொடர்ந்து தெரியப்பட்டு விட்டது. அதை பத்தி நீ கன்சிடரேஷன்ல வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ விசிகாவிலேயே ஒரு தரப்பு வந்து திமுகவோட மைண்ட் செட்ல இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சிந்தனை செல்வன் அவர்களுடைய காலையில அந்த போட்ட பதிவை நீங்க சுட்டி காமிச்சிருந்தீங்க. அப்போ சிந்தனை செல்வன் போன்றவர்கள், திரு ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள்லாம் இப்போ திமுகவோட மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் நிச்சயமா திமுக பர்ச்சேஸ் பண்ணிடுங்கிற ஒரு விமர்சனம் பொதுவெளியில் முன்வைக்கப்படுது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள்லாம் நீங்க கொஞ்சம் வார்த்தையை கவனமா கையாளுறது உங்களுக்கு நல்லது. பர்ச்சேஸ்ங்கிற வார்த்தையை சொல்றீங்க. ஒரு கட்சியின் மீது பற்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, கொள்கைகள்ல தவறான முடிவுகள் ஒரு தலைமை எடுக்குதுன்னு சொல்லி சொன்னா, இல்ல எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லி இன்னைக்கு புகாரி வந்து காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு திமுக வந்து சேர்ந்தாரு, நாங்க என்ன போட்டு கூப்பிட்டோமா என்ன? அறம் சார்ந்ததல்ல அவர் எடுத்த முடிவு. சொல்லாம கொள்ளாம திருட்டு பயலுங்க ஓடின மாதிரி ஓடி இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கல.
உண்மையாக அரணாக இஸ்லாமியருக்கு நிற்கின்ற ஒரே கட்சி இந்தியால திராவிட முன்னேற்ற கழகம் தான். நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்ல சார், அவரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் சார். அந்த கட்சியினுடைய இளைஞர் காங்கிரசினுடைய மாநில செயலாளர் அவரு, எலெக்டட் பாடி அவங்களதுல ஓட்டு வாங்கி ஜெயிச்சவரு, ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காருல்ல, ஏன் புகாரி வராரு? அவருக்கு அங்க உடன்பாடு இல்ல, அவங்க தலைமை எடுக்கிற முடிவுகள் சரியில்லைன்னு நினைக்கிறாரு. அப்ப இதுல நாங்க யாரையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் திமுக வாழ்நாள்ல கிடையவே கிடையாது. எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூடாரம் தான் திமுக அப்படிங்கிற ஒரு திமுகவிலிருந்து விலகி சென்றவர்கள் மீண்டும் திமுக வந்தார்கள் வரலாறு. அதை நீங்க திருச்சி பேசாதீங்க. அதாவது சார், இப்ப முன்னாள் அமைச்சர்கள், பெரும் தலைவர்கள், இதுல பெரும்பான்மையினர் அஇஅதிமுகவில இருந்து வந்தவங்க. அதுதாங்க, திமுக பிரிஞ்சு போன அண்ணா திமுக அதுல பிடிப்பு இல்லாதனால திரும்ப மீண்டும் திமுக வரல. என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். சொல்லுங்க. இந்த கொள்கைகளை ஏற்கின்றவர்கள், எங்களுடைய தலைவருடைய அணுகுமுறை பிடித்திருக்கக்கூடியவர்கள், அவரோடு இணைந்து பணியாற்ற விரும்புகின்றவர்கள், அரசியல் பணியாற்ற விரும்புகின்றவர்கள், எங்களுக்கு ஏற்புண்டு. யாரையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் திமுக கிடையாது. பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் தாவேக்காக்கு இருக்கலாம். விலை போகின்ற சூழ்நிலையில இன்னைக்கு விசிகே இருக்கலாம். சோஃபா மாடல்னு சொல்லும் போது ஏன் ரோசம் வருது? பின்னருக்கு உங்களுக்கு சோஃபா வரணும். 2016 தேர்தல்ல மக்கள் தேமுதிகன்னு சொல்லி ஈரோடு கிழக்குல கூட இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சவர். அந்த 3 எம்எல்ஏக்கள் என்ன காரணத்துக்காக உங்கள் கட்சிக்கு சேரணும், எதுக்கு புது கட்சியை அவர் உண்டாக்கி பிறகு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியமாகணும் அப்படின்ற பல கேள்விகளும் அவங்களுடைய விருப்பம் சார். அது அவங்களுடைய விருப்பம் சார். நாம ஏன் சார் சொல்லணும்? நான் இப்ப சொன்ன பதிலே தான் அதுக்குமே. எங்க தலைமையை பிடிச்சிருக்கு, எங்க தலைவரை பிடிச்சிருக்கு, எங்களுடைய கொள்கைகள் பிடிச்சிருக்கு, எங்களுடைய அணுகுமுறை பிடிச்சிருக்குன்னா எங்களோட சேர்ந்து பணியாற்ற விரும்புகின்றோம். நாங்க ஏன் வேணாம்னு சொல்லணும்? நிச்சயமாக. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ மேலும் பல பத்திரிகைகளில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, திருச்சி கிழக்கில் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சிதம்பரம் அப்படி ஒருவேளை அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானால் அவருக்கு துணை முதல்வர் வரையிலும் அல்லது ஒரு நல்ல ஒரு இலாக்கா கொண்ட அமைச்சரையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சிதம்பரம் தொகுதியை தாவேக்காவிற்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அண்மையாக வரவிட்டு இருக்கிறது பார்க்கிறோம். இதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்க விருப்பம். திருச்சி கிழக்குல இப்ப நீங்களும் இப்போ கேண்டிடேட் போட்டாகணும். இப்போ ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு அலைன்னு சொல்லப்படுது. பை எலெக்ஷன்னாலே ஆளுங்கட்சிக்கு ஃபேவரபிளா இருக்குங்கிற ஒரு கருத்தும் பொதுவெளியில இருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க எப்படி மீண்டும் இது பண்ண? எந்த கருத்து இருந்தாலும் தேர்தல் அறிவிக்கின்ற வரை எந்த முடிவும் எங்களுடைய பரிசீலனையில் ஓப்பனா இருக்கு. நாங்க டிஸ்கஷன்ல வச்சிருக்கோம். இப்ப சொல்லணும்னு இல்லை, உரிய நேரத்தில் எங்களோட தலைவர் அவர்கள் தேர்தல் அறிவித்த பிறகு முறையாக அறிவிப்பார். அதை சொல்றதுக்கான அதிகாரம் எங்கிட்ட கிடையாது. சரியா? உறுதியா சொல்றேன், சரியான கேண்டிடேட்டை கண்டிப்பா அறிவிப்பாங்க. மிகப்பெரிய வெற்றியை கிழக்கில் பெறுகின்ற சூழல் நீங்க பார்க்க தான் போறீங்க. 6 மாசம் அதுக்குள்ள தேர்தல் நடத்தி ஆகணும். அறிவிக்கும் பொழுது மீண்டும் உங்களை சந்திச்சு பேசுவோம். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களை எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை இருந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி தோழர்.